ஒரு நிமிஷம். நான் தான் மதிவாணன். ஓ, தஞ்சாவூர்ல இருந்து கணேசன் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. மருங்குளம் மில் ஓனர். ஆமாங்க. உங்க ஊர் கோயில் விசேஷத்துக்கு என்னோட நாட்டியத்தை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப புத்திசாலிங்க நீங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. அப்படியா? உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, காஃபி கொண்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நீங்க உட்காருங்க. அப்புறம் திருவிழாவுக்கு உங்க நாட்டியத்தை பத்தி அப்பாட்ட பேசிட்டு வந்தேன். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன் கணேசன் என்னை பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? முதல்ல நீங்க உங்களை பத்தி என்கிட்ட சொல்லுங்க. என்னை பத்தி என்னங்க சொல்றது? எம்சிஏ படிச்சிருக்கேன். எங்க ரைஸ் மில்ல நான் தான் பாத்துக்கிறேன். நான் கூட நல்லா படிப்பேங்க. ஆனா படிப்பு பாதியிலே நின்று போச்சு. அதுக்கு என்னங்க, தொடர்ந்து படிச்சுட்டா போச்சு. அது எப்படிங்க? நாளைக்கு சொல்றேன். இப்போ வர்றேன். என்னங்க, ஆள் வர்றது கூட தெரியாம இன்ட்ரெஸ்டிங்கா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஹலோ, ஏன் அழறீங்க? அழுகுங்களா? எனக்கா? சின்ன வயசுல இருந்தே அழுகைய முழுங்கு முழுங்குன்னு சொல்லி சொல்லியே எங்க அப்பா என்ன வளர்த்துருக்காங்க. அழுகையெல்லாம் மறந்தே போச்சுங்க. இது என்னங்க வெங்காயம்? ஐயோ, என்ன பண்றீங்க? இப்ப அறிங்க, வெங்காயத்தால கூட உங்களுக்கு அழுக வரக்கூடாது. என்னங்க இது? உங்களுக்கான டிகிரி அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்படிங்களா? இது எனக்கு ஃபில்அப் பண்ண தெரியாதுங்க. நீங்களே அனுப்பிச்சிருங்களேன். அனுப்புறீங்களா? அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன். ஈவினிங் வந்து ஃபில்அப் பண்ணி தரேன். ஏங்க, சாப்பிட்டு போங்க. அப்புறமா வந்து மொத்தமா சாப்பிடுறேன். இப்பதான்டா தெரியுது நீ ஏன் மில்லு விஷயமா அடிக்கடி மெட்ராஸ் போறேன்னு. டே, இப்பவும் மில்லு விஷயமா மெட்ராஸ் போறேன்னு சொல்லிட்டு திருவையாறு தான்டா போறேன். தரையில் உட்காருங்களே, சேர்ல உட்காருங்க. இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம், உட்காரு. வீடு முழுக்க திறந்து வச்சுக்கிட்டு என்ன புக்கு படிச்சிட்டு இருக்கீங்க? தம்ம பதம். இதெல்லாம் கூட படிப்பீங்களா? தனியா இருக்கிறவங்களுக்கு புத்தகங்கள் தானே துணை. மும்பையில் இருக்கிறப்போ எங்க டான்ஸ் டீச்சர் எனக்கு இந்த படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. எனக்காகவே ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு அவங்க இந்த புத்தகத்தை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸ்கூல்ல படிக்கிறப்போ நான் ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட், நல்லா படிப்பேன். அதுக்கு பிறகு கால சூழ்நிலை என்னோட லைஃபே மாறிடுச்சுங்க. என் குரு போனதுக்கு அப்புறம் இந்த புத்தகங்கள் தான் எனக்கு ரொம்ப துணையா இருக்கு. ஏன் நான் இல்லையா? நீங்க எப்படி எனக்கு துணையா இருக்க முடியும்? நீங்க என்ன ஏத்துக்க தயாரா இருக்கீங்களா? நீங்க தயார்னா நானும் தயார். என் குருவுக்கு அப்புறம் நான் நல்லா இருக்கணும்னு அக்கறை எடுத்துட்டது நீங்க மட்டும்தான். நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியுது. உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு வாழ்க்கை துணையா வந்தா அது கடவுள் கொடுத்த வரம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சந்தோஷமா. அது மேல நான் கொண்ட அளவுக்கு அதிகமான காதல் என் கண்ணை மறைச்சுது. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் புதுசா இருக்கு? ஜெர்மனியை சேர்ந்த கிளாஸ் வெஸ்மன் அப்படிங்கிற இசைக்கலைஞரும் பாண்டிச்சேரி பக்கத்துல ஆரோவில் நகரத்தை சேர்ந்த ஸ்வரம் தமிழ் இளைஞர்களும் சேர்ந்து செஞ்ச ஒரு அற்புதமான இசைக்கருவி இது. ரொம்ப ஈஸியா இருக்கு, நானும் கத்துக்கட்டுமா?
இசைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ம் என்னன்னு புரியறதுக்கு முன்னாடியே மதி காணாம போயிட்டாரு. ஐயா, நான் உங்க பையன் மதியை பார்க்கணும். திருவையாறுல இருந்து கல்கி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஓஹோ, சாமி சரணம். ஏதோ ஜோசியக்காரன் சொன்னான்னு உன் கழுத்துல தாலியை கட்டியிருப்பான். அதை நம்பிக்கிட்டு இங்கே வந்துட்டியா? யோ காதர் சாமி, ஐயா. இங்க வாயா. இதுகிட்ட ஒரு 1000 ரூபாய தூக்கி எறி. சரிங்க முதலாளி. அடுத்த கூலிய தூக்கி எறிஞ்சிருந்தான்னா கண்ட கழுதையும் படி ஏறி வந்திருக்காது. கருமம் பிடிச்ச பையன். சாமி சரணம். என்ன பேசுறீங்க? நான் அவர் தாலி கட்டின பொண்டாட்டி, உரிமையோட வந்திருக்கேன். என்னது? பொண்டாட்டியா? ஆஹா, என்ன மிரட்டுறியா? அவன் ஆம்பளை. 1000 பேருக்கிட்ட போவான், சும்மா தாலியை கட்டுவான், சும்மா தாலியை அறுத்தறிவான். இதுக்கெல்லாம் காரணம் கேட்டுட்டு இங்க வாரியா? போ போ போ. ஐயா, வா. டேய், அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? கீழே இறங்கி போ. ஐயா, ஐயா ஒரே நிமிஷம் ஐயா. அவர் எனக்கு தாலி கட்டின புருஷங்க. கூப்பிடுங்க அவரை. காதர் சாமி. ஐயா. ஐயா, ஐயா, என்ன விட சொல்லுங்க. ஐயா சொல்றாருல்ல. நீங்க எதுக்கு என்ன தள்ளுறீங்க? விடுங்கடா. போயிட்டு இருக்கேன்ல. சொன்னா கேளுங்கடா. மதி, நான் கத்துறது உங்க காதுல விழலையா? என் புருஷனை பார்க்க விடுங்கடா. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவனுக்கு யாரோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். எளவு காலு கூட சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. இந்தாங்க சாமி. சாமி, சாமி, ஏதாவது வெளிச்சம் தெரியுதா? ஏற்கனவே உங்க பையன் ஜாதகத்தை பார்த்துருக்கேன். அதுல கலஸ்திர தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நல்லா சொன்னீங்க. அதானே பார்த்தேன். அப்பவே தளப்போட அடிச்சுக்கிட்டேன். கேட்கலையே. மெட்ராஸுக்கு படிக்க போடான்னா அங்க சாமி சரணம். காதலிச்சு புட்டேன்னு வந்து நின்னார். சொன்னேன், இவனை ஒதுக்கணும். முடிக்கிறது நமக்கு ஒரே பிள்ளைங்க. அவன் ஆசைப்பட்ட பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு பண்ணி வச்சா 5 வருஷம் ஓடி போச்சு. அன்னைக்கு போனவன் தான் இவ அப்பன், என் சம்மந்தி. சம்மந்தி. இப்ப நமக்கு பிரச்சனை அது இல்லையா? இந்த சொத்தெல்லாம் ஆள்றதுக்கு ஒரு வாரிசு வேணும். 5-6 வருஷமா காத்திருந்து அல்லாடி போனேன். சரி, அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த பையல இந்த பொண்ணை வெட்டி விட்டுட்டு வேற பொண்ணை கட்டிக்க சொல்றேன். அது நான் சொல்றது சரிதானே? பிரச்சனைன்னு சொன்னே தவிர குழந்தை பிறக்காதுன்னு சொல்லலையே. எதுக்காக கோவப்படுறேன்? நல்லதே நடக்கும். எல்லாத்துக்கும் நிவர்த்தனை இருக்கு. எதுக்கும் கவலைப்படாதேல். புத்திர தோஷத்துக்கு பரிகாரம் இருக்கு. அதுக்கு புத்திர சந்தான யாகம் பண்ணணும் அல்லது அரவாணியோட அணையணும்.
அரவாணியோட அணையணும்னா அரவாணிக்கு தாலி கட்டணும்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த பரிகாரம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். புத்திர சந்தான யாகம் பண்றதுக்கு இப்ப யாருமே கிடையாது, சரியாவும் செய்ய மாட்டாங்க. அதனால ஒரு திருநங்கையை கல்யாணம் பண்ணி அவ கூட தங்கிட்டு ஏதாவது ஆத்துல ஸ்நானம் பண்ணிட்டு வர சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும். சாமி சரணம். மதி, ஒரு திருநங்கையை பார்த்து தாலி கட்டிட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு ஏதாவது பக்கத்தில் இருக்க குளத்துல தலையை பண்ணிட்டு வா. அதையும் தான் செஞ்சு பார்ப்போமே, சரிதானே? தேவி, அப்பா, நிறுத்துறா. ஐயா, இதுக்கு மேல புத்தியில ஏற மாதிரி சொல்ல முடியாது. அதுக்காக நானும் போய் விளக்கு பிடிக்க முடியாது. ஒரு ஆம்பளை விளக்கு சொன்னா தெரியுதா பாருங்க, முழிக்கிறான். விளங்காது சாமி, இந்த குடும்பம் விளங்காது. இனிமே இந்த வீட்டுக்கு வாரிசே இல்லாம நாதி ஏத்தி போக வேண்டிதான். ஏன் வெள்ளிக்கிழமை அதுமா சாபம் விடுறீங்க? எல்லாம் மதி செய்யும். அப்பா சொல்றது கேளுப்பா, வெறும் தோஷ நிவர்த்தி தானே, நாம என்ன தலைச்சனையா பலி கொடுக்க போறோம்? அவர் என்ன சொன்னாரு தெரிஞ்சா நீ பேச மாட்டேன். நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா. நான் என்ன வாடி பாப்பா, பேசுவாப்பா, நல்லா பேசுவ. ஏன்னா உன்னை கஷ்டப்பட வைக்கல. ஒன்றை நான் காசு இல்லாம போட்ட சட்டையோட இந்த ஊருக்கு வந்தேன். 2 முட்டையும் தேவை உழைச்சுதான் இவ்வளவு பெரிய சொத்தை சேர்த்திருக்கேன். இது இன்னைக்கு நாளைக்கு இல்லடா, 8 தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம். அது உங்களுக்கு தெரியாதுப்பா. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருந்தா அந்த கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி சரி, போ, உன் பொண்டாட்டியை சமாதானப்படுத்து. அவ கேட்கலன்னா நான் சொன்னது சொல்லிட்டு இங்க வா. அப்பா கத்துவாரே தவிர மனசுல ஒண்ணு இல்லப்பா. அவர் என்ன சொல்றாரு, ஒரு பேரனையோ பேட்டியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அது தப்பா? ஜோசியத்து மேல அவருக்கு ரொம்ப நம்பிக்கை, அதான் சொல்றாரு. காசா பணமா ஒத்துக்கிட்டு செஞ்சிருப்பா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதே தெரியலமா. இன்னொரு ஜென்மம் வச்சு வச்சுக்கோ, சொந்த கால்ல நிக்கணும். இப்படி அப்பங்கிட்ட கையேந்திர தரித்திரமா இருக்க கூடாது. மதி, சொந்த கால்ல நின்று வேண்டிய எழுந்துருமா தேவி, எழுந்துருமா தேவி. என்ன ஆச்சுன்னு இப்ப அழுவுற? நான் உங்களை விட்டு போயிடுறேங்க. தேவி, உனக்கு என்ன தெரியாதா? உன்னை தவிர இன்னொருத்தைய பாக்குறது கூட என் மனசு இடம் கொடுக்காது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டி. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. குழந்தை இல்லைன்னு நீங்க எல்லாரும் எவ்வளவு வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? சாஸ்திரத்துக்கு 2 நாள் தாண்டா. வேணும்னா பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத. மைக்கி காரியத்தை சாதிக்கிறதே உங்க வேலையா போச்சு. வேண்டான்னு சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? ஜாதக நம்பிக்கைக்கும் ஒரு அளவு இருக்கு. படுத்துட்டு வந்துட்டா சரியா போயிடுமா?